வேண்டாப்பா, இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம். வந்தால் என்னமோ டிஎஸ்பி போலீஸ் என்ன பயமுறுத்திட்டு போனாரு. அப்பா, இனி நீங்களே சொன்னாலும் எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அப்பா, இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா அந்த பொண்ணை வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். என்னடா திடீர்னு பாம்பு போட்ட மாதிரி இப்படி பேசிட்டா? என்ன பண்ண போற? இப்போ நீங்க சொன்னீங்களே, அதான் பண்ண போறேன். என்ன சதா, எல்லாம் ரெடியா? எல்லாம் செட் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறேன். இந்தாங்க. எப்படி செட் பண்ணிருக்க? இதுல கேசட் இருக்கு. ஆன் பண்ணீங்கன்னா பாம்பு வெடிக்கும். இதால உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? ரொம்ப ரொம்ப மினிமம் பவர்ல தான் செஞ்சிருக்கேன். மேக்ஸிமம் காயம் ஏற்படும், உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா எதுக்கும் உஷாரா இருக்கணும். என்ன சுதா பயமுறுத்துற? பயமுறுத்தல, ஒரு சேஃப்டிக்கு சொல்றேன். ஒருவேளை ஆப்ரேட் பண்றவங்களுக்கு டைம் சரியில்லாம இருந்து அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நாம மாட்டிக்கூடாது பாருங்க. அப்படியே அந்த பொண்ணு செத்தாலும் நாம மாட்டிக்க மாட்டோம். நான் உஷாராவே இருக்கேன். அது போதும், எதுக்கும் கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணுங்க. நான் வரேன். சரி, நீ கிளம்பு. மீனம்மா, உள்ளதான் போறீங்களா? ஆமா. மஞ்சுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? சரி, கொடுங்க. மஞ்சு, வாமா மீனா. அத்தை, மஞ்சு இல்ல? அவ கோயிலுக்கு போயிருக்காமா. ஓ, கோயிலுக்கா? ஆமாமா, போக வேண்டான்னு சொன்னேன், கேட்கவே இல்ல. இப்பெல்லாம் அவளை கோயிலுக்கு அனுப்பவே பயமா இருக்கு. நீ எதுக்கிட்டு வீணா பயந்து சாகுற? பின்ன என்னங்க, நாமளே யாரோட வம்பு தும்புக்கும் போகாம இருக்கோம். ஆனா கண்டவெல்லாம் வந்து மிரட்டுறான். இனிமே அப்படி யாரும் மிரட்ட மாட்டாங்கடி. ஏன்னா அந்த அளவுக்கு நான் மிரட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். மாமா, இந்தாங்க மாமா, மஞ்சுக்கு பார்சல் வந்திருக்கு. மஞ்சுவுக்கு பார்சலா? யார்கிட்ட இருந்து வந்திருக்குமா? வேற யாரு, உங்க வருங்கால மாப்பிள்ளை தான், மெட்ராஸ்ல இருந்து அனுப்பியிருக்காரு. ஆஹா, பிரிமா? வேண்டாம் மாமா, ஒருத்தருக்கு வந்த பார்சல இன்னொருத்தர் பிரிக்க கூடாது. நல்லா இருக்கே, நீயும் எங்க பொண்ணு மாதிரிதாமா, பிரிச்சு பாரு. வேண்டாம் அத்தை, மஞ்சு சத்தம் போடுவா. அடடா, மஞ்சு சத்தம் போட மாட்டாமா. அதுவும் நீ பிரிச்சா மஞ்சு சத்தமே போட மாட்டா. பிரிமா, என்னதான் அனுப்பியிருக்கான்னு பாக்கலாம். பிரி. அடேங்க அப்பா, ஆப்ல பலமா தான் பேக் பண்ணிருக்காரு. ஹாய், வாக்மேன். அடடே, இது எதுக்கு மாப்பிள்ள அனுப்புனாரு? அதான் நம்ம வீட்ல 1க்கு 2 இருக்கே. மாமா, ஆ இதோட ஒரு லெட்டரும் இருக்கு. சரி, அதை எடுத்து பிரிச்சு படிமா. பிரியமுள்ள மஞ்சுவுக்கு என் அன்பு முத்தங்கள். நான் உன் மீது வைத்திருக்கும் காதலை நானே பாட்டாக எழுதி டியூன் போட்டு பாடியிருக்கிறேன். இந்த பாடலை ஒரு முறை கேட்டால் நான் உன் மீது வைத்திருக்கும் காதலின் ஆழம் புரியும். வாக்மேனில் எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. நீ பிளே பட்டனை அழுத்தினால் போதும், சொர்க்கத்தை காண்பாய். மீனா, மாப்பிள்ள போலீஸ் உத்தியோகம் மட்டும் பார்க்கல, பாட்டு பாடுற உத்தியோகமும் பார்க்கறாரு போல் இருக்கு. சரிம்மா, அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து ஆன் பண்ணு. மாப்பிள்ள என்னதான் பாடியிருக்காருன்னு கேட்கலாம், அதை ஆன் பண்ணுமா. ஐயோ மாமா, என்னம்மா?
உள்ள ஏதோ டிக் டிக்னு சத்தம் கேக்குது. அட என்னம்மா நீ விளையாட்டு புள்ளையா இருக்கிற. அது பேட்டரி சத்தமா இருக்குமா, எடுத்து ஆன் பண்ணு. ஐயோ 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 மீனா, அம்மா மீனா. எனக்கு நினைச்சாலே நெஞ்சு பதறுதுங்க. அந்த பொண்ணுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஐயோ ஆயிப்போச்சுன்னா காமாட்சி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. நாம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாது. கடவுளே, அந்த மீனா பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுப்பா. நீ தான் காப்பாத்து. மஞ்சு, மஞ்சு, என்னடி ஏன் இப்படி ஓடி வர? உன்னை பார்க்க தான் ஓடி வரேன். நம்ம ஃப்ரெண்டு மீனா கையில பாம்பு வெடிச்சிருச்சுடி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, உன் வீட்டுக்கு உன் பேர்ல ஒரு பார்சல் வந்திருக்குடி. அத நம்ம மீனா பிரிச்சிருக்கா, அது வெடிச்சிருச்சு. என்னடி சொல்ற? பாம்பு பார்சல்னு எதோ சொல்லி என்ன குழப்புற. குழப்பலடி, உங்க அப்பா அம்மா மீனாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நீயும் உடனே கிளம்பு. அப்பா என்ன பாச்சு? கோவிலுக்கு போயிட்டு வரும்போது விஜய் என்கிட்ட ஏதோ சொன்னா. பார்சலுங்கிறா, பாம்புங்கிறா. மீனாக்கு ஏதோ ஆயிடுச்சோமே, என்ன பாச்சு? அம்மடி, நீ நான் தவம் இருந்து பெத்த பொண்ணுமா. உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக எந்த பாவியும் அப்படி சரி பண்ணிருக்காமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, உன் பேருக்கு வந்த பார்சலை பிரிச்சதுனாலதான் மீனா இந்த கதிக்கு ஆளாயிட்டா. அப்பா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. என்னத்தம்மா சொல்றது? இதெல்லாம் யோசிக்க கூட நேரம் இல்லாம எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. நம்ம மாப்பிள்ள ராதாகிருஷ்ணன் பேர்ல உனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அத நம்ம மீனா பொண்ணு தான் வாங்கிட்டு வந்தது. சரி, மாப்பிள்ள தான் கட்டிக்க போற பொண்ணுக்கு ஆசையா ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டம்மா. அதுல என்ன இருக்குன்னு பாக்கலான்னு இந்த பாவி போய் நான் தான் அதை பிரிக்க சொன்னேன். அதுக்குள்ள மாப்பிள்ள ஒரு பாட்டு பாடி இருக்கிறதாவும் அதை கேட்க சொல்லி ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த டேப் ரெக்கார்ட்ல பாட்டே இல்லம்மா. உன்னை கொல்றதுக்காக குண்டுதான் வச்சிருந்தாங்க. ஆனா விதி அந்த குண்டுக்கு பலியாகிறதுக்கு இந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்கு. அப்பா இப்ப மீனாக்கு எப்படி பாருக்கு? டாக்டர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொல்லியிருக்காருமா. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு. அம்மடி, நாம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடாதுமா. மீனா பொழைச்சுக்குவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. அப்பா அவர் ஏன்பா என்ன கொல்றதுக்காக பாம்பு அனுப்பணும்? இல்ல அவர் பேர்ல வேற யாராவது என்ன கொல்ல பாக்குறாங்களா? அம்மடி, அதெல்லாம் பேசுறதுக்கு இதுவா நேரம்? அதுக்கு இப்ப நேரம் இல்லம்மா. நீ முதல்ல போய் மீனா வீட்டுல இந்த தகவலை சொல்லு போ. அப்பா மீனாக்கு என்ன ஆச்சுன்னு? நாங்க இங்க இருக்கோம் இல்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல போய் தகவலை சொல்லு போ.
அத்தா என்ன வெயில் தாங்க முடியல அத்தா. பேசாம நடடா. அத்தா வெயிட் ஓவரா இருக்கு. இப்படி செத்த உட்காந்துட்டு போலாமா? கால் வலிக்குது. எதுக்கு உக்காரணும்? வெயிட் ஓவரா இருக்கு. சட்டி சட்டியா சோறு தின்றல்ல, இத்தினோடு சின்ன முட்டையை உன்னால தூக்கிட்டு வர முடியலையா? சின்ன முட்டையா இது? வேணா தூக்கி பாரு. டேய், நான் மூட்டையை தூக்கிட்டு வரதுக்கா உனக்கு சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன்? பேசாம வாடா. அறிவு கட்ட பையன் பேசுறான் பேச்சு. என்னடி உன்னை பாக்குறதுக்காக மீனா உன் வீட்டுக்கு வந்தா நீ இங்க வந்து நிக்கிற? மீனா எங்க? என்னடி மீனா எங்கன்னு கேட்டா அழுவுற? என்ன ஆச்சு? மீனாவுக்கு 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 என் பேத்திக்கு என்ன ஆச்சு சொல்லு. பாட்டி, நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்ப என் வீட்டுக்கு என் பேர்ல ஒரு பார்சல் வந்துச்சு. அத மீனா தான் வாங்கிட்டு வந்திருக்கா. என் அப்பா அம்மாவும் அத ராதாகிருஷ்ணன் தான் அனுப்பியிருப்பாருன்னு நினைச்சு ஆசையா மீனா கிட்ட சொல்லி பிரிக்க சொல்லிருக்காங்க. அவள அத பிரிச்சிருக்கா. உள்ள ஒரு வாக்மேன் இருந்திருக்கு. அத அவ ஆன் பண்ணதும் வெடிச்சிடுச்சு பாட்டி. என்னடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? இப்ப என் பேத்தி எங்க இருக்கா? நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் பாட்டி. அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. டேய், இப்ப என் பிள்ளைகிட்ட சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லு. சரி வாடி போலாம். ஐயோ, என் பேத்தி எப்படி இருக்காளோ தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? இரு மஞ்சு, சிவாவுக்கு ஒரு போனை போட்டு அவனுக்கு விவரத்தை சொல்லு போ. சரி பாட்டி. ஐயோ, என் பேத்தி எப்படி இருக்காளோ தெரியலையே. ஹலோ ஹலோ, நான் மஞ்சு பேசுறேன். சொல்லு மஞ்சு. மீனாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? கையில பாம்பு வெடிச்சிடுச்சு. என்ன சொல்ற மஞ்சு? போமா? மீனா இப்போ எங்க இருக்கா? அவ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. நீங்க முதல்ல நேர்ல வாங்க, மத்ததெல்லாம் உங்ககிட்ட விவரமா சொல்றேன். சரி, நான் வரேன் மஞ்சு. அம்மா அம்மா, நான் அப்புறம் வந்து காசு கொடுக்குறேன். சரிம்மா. வாங்க பண்ணி போலாம். நரசிம்மா, என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஆனா விதி அந்த குண்டுக்கு பலியாகிறதுக்கு இந்த பொண்ணு அனுப்பி வச்சிருக்கு. ஹலோ ஹலோ, நான் தான் மஞ்சு பேசுறேன். ஹாய் மஞ்சு, என்ன திடீர்னு? இங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. என்னாச்சு? மீனா கையில பாம்பு வெடிச்சிடுச்சு. என்னது? பாம்பு வெடிச்சிருச்சா? ஆமாங்க. நீங்க என் பேருக்கு போஸ்ட்ல ஏதாவது பார்சல் அனுப்பிச்சீங்களா? பார்சலா? ஆமா,
என்னை பத்தி நீங்களே பாட்டு எழுதி நீங்களே டியூன் போட்டு அதை நீங்களே பாடி இருக்கிறதா ஒரு லெட்டர் எழுதி பார்சல்ல ஒரு வாக்மேன் வந்துச்சு. ஐயோ நான் அந்த மாதிரி எதுவும் அனுப்பவே இல்லை. அது எங்களுக்கு தெரியாதே. அந்த சமயம் பார்த்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன். என்ன பார்க்க மீனா வந்திருக்கா. எங்க அப்பாவும் அதை நீங்க தான் அனுப்பியிருக்கீங்கன்னு நினைச்சு மீனா அதை பெருக்க சொல்லிருக்காரு. அவ்வளவு பார்சலை பிரிச்சு வாக்மேனை ஆன் பண்ணிருக்கா. அது வெடிச்சிடுச்சு. அப்படியா? இப்ப மீனாவுக்கு எப்படி இருக்கு? தெரியலங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. சரி, எதுக்கும் நீங்க எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. நான் கிளம்பி இங்க வரேன். சரி. டாக்டர், மீனாக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. கையில தான் பலமான இன்ஜுரி, லேசா பிராக்சர் கூட இருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். குணமாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். தேங்க்யூ so much டாக்டர். டோன்ட் வரி. ஓகே டாக்டர் தம்பி, என் பேத்தியை நான் பார்க்கலாமா? இப்ப பார்க்க முடியாது, மயக்கமா இருக்காங்க. இன்னும் 3 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். டாக்டர், இந்த விஷயத்தை போலீஸுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? ஆஃப் கோர்ஸ், அவசியம் தெரியப்படுத்தணும். நான் தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன், நானே தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சரி டாக்டர். நன்றிங்க டாக்டர். தேங்க்யூ so much. என் பேத்தியை மகமாய் காப்பாத்திட்டாடா. மகமாய் காப்பாத்திட்டா. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.